ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன டே பார்த்தீங்கன்னா மார்ச் 18 புதன்கிழமை. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்கேன். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாடியில் பிக்கப் பண்ணிட்டு தரமணி போகணும். 262 வந்துச்சு. அதுதான் அக்செப்ட் பண்ண போயிட்டுருக்கேன். லாஸ்ட் 2 டேஸா வீடியோவே சரியா போடல. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 12 ஹவர்ஸ் சேலஞ்சு போடலான்னு சொன்னேன், அதையும் போடலை. ஏன்னா அன்னைக்கு வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால நம்ம வீடியோவும் போட முடியல. ஸோ நெக்ஸ்ட் டியூஸ்டே வந்து 12 ஹவர்ஸ் சேலஞ்சு போடலாம். இது ஏதோ ஒரு ஸ்டெபிலைசர் சொன்னாங்க, அதை தான் பிக்கப் பண்ணிட்டு போகணும் ஸ்டெபிலைசரை. பார்ப்போம், போகிற வழியில் வேற எதுனா ஆர்டர் அடிச்சா எடுத்துட்டு போகலாம். ஃபஸ்ட்டு இது எவ்வளோ பெரிய பாக்ஸ்ன்னு தெரியல, ஃபஸ்ட்டு பார்க்கலாம் போயிட்டு. இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் இன்னொரு ஆர்டர் கூட எடுத்துகிட்டு போகலாம். டைம் என்ன ஆகுதுன்னு சொல்ல மறந்துட்டேன். இப்போ டைம் கரெக்டாக 11:03 ஆகுது. கிலோமீட்டர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 19,377 கிலோமீட்டரு ஸ்டார்டிங்கில் இருக்குது. நம்ம என் பண்ணும்போது பார்க்கலாம். இது ஆல்ரெடி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கடைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிக்கப் பண்ணிட்டோம். இந்த ஒரே ஒரு ஸ்டெபிலைசர் தான் எடுத்துகிட்டு போகணும். சின்ன பாக்ஸ் தான், ப்ராப்ளம் இல்லை. போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த தரமணி ஆண்டை வந்துட்டோம். லொக்கேஷன் பக்கத்தில் இன்னும் ஒரு 200 மீட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே முடிச்சுட்டு வந்துடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ரெண்டாவதாக வந்து ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணியிருக்கேன். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ஆர்டர் தரமணி கொடுத்துட்டு இங்கே அந்த கிண்டி அந்த இங்கே ஒரு காலேஜ் ஒட்டி ஒரு ரோடு இருக்கும், இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். கரெக்டாக ஒரு 2 ஆர்டருக்கு அப்புறம் ஒரு ஆர்டர் வந்தது 828 ரூபா. அதை தான் அக்செப்ட் பண்ணிட்டேன். இது கிட்ட 2 கிலோமீட்டர் பிக்கப் இருக்கு. அங்கே போயிட்டு அதை பிக்கப் பண்ணிட்டு இது எங்கே ட்ராப் பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் போகணும். மல்டிபிள் ட்ராப், அது 2 ட்ராப் கொடுத்துருக்காங்க. 2 ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்ரீபெரும்புத்தூர் தான். நம்ம இவங்ககிட்ட ஒரே ஒரு பார்சல் வாங்கிட்டு அங்கே வந்து டேரெக்டாக நம்ம ஸ்ரீபெரும்புத்தூர் தான் போகணும். ஆனால் கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து மறுபடியும் எதனா ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வரணும் ஒரு பாக்ஸ் அப்படின்னு சொன்னார். பட்டு அது கன்ஃபார்மாக தெரியல. அது இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம அங்கேருந்து ஆர்டர் எடுத்துன்னு வந்து ரொம்ப கஷ்டம். மறுபடியும் இதே இடத்துக்கு வந்தோன்னா நமக்கு நல்ல அமௌண்ட் தானே, 800 ரூபாய் இது அமௌண்ட்டு. அது அப்படியே ரெகுலர் அந்த அமௌண்ட் அப்படியே டேரெக்டாக வாங்கிக்கலாம் 800 ரூபாவா. அதனால வந்து அது நல்ல ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். பார்க்கலாம், போயிட்டு பிக்கப் பண்ணலாம். பாக்ஸு ஆனால் ஸ்கூட்டரில் போட்டிருக்காங்க, அதனால தான் அந்த 828 ரூபா. நமக்கு எப்படியும் எவ்வளோ அமௌண்ட் வரும்? 800 ரூபானா 48 700 ரூபாய் அந்த அமௌண்ட் நமக்கு வந்துடும் இந்த ஆர்டருக்கு. ரிட்டர்ன் ஆர்டராக இருந்துச்சுன்னா வேற லெவலில் இருக்கும். ரிட்டர்ன் ஆர்டர் வந்தால் அந்த ஆர்டர் டேரெக்டாக காசு மொத்தமாக வாங்கிக்கலாம். அப்போ நமக்கு அழகாக 1700 ரூபாய் அந்த மாதிரி அமௌண்ட் வந்துடும். நமக்கு பெட்ரோல்லாம் போக கூட ஒரு 1400 ரூபாய் அந்த மாதிரி அமௌண்ட் வரும். ஓகே, பார்த்துக்கலாம். பாக்ஸ் கொஞ்சம் வெயிட்னு சொன்னார், பார்த்தாதான் தெரியும் போயிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான நியூஸ் சொல்ல மறந்துட்டேன். நம்ம லாஸ்ட்டாக 2 நாள் வீடியோ போடல, அதனால அதை பற்றி சொல்லலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா,
தமிழ்நாட்டில் வந்து இப்போ எலெக்ஷன் டேட்டு வந்து அறிவிச்சிட்டாங்க. என்ன டேட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 23 வந்து எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. அதோட ரிசல்ட் வந்து எப்போ கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா மே 4 சம்திங் அந்த டேட் தான் நினைக்கிறேன். மே 4th வந்து ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த எலெக்ஷன் வர காரணத்தால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எல்லா இடத்துலையுமே செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எலெக்ஷனுக்காக. அதனால நம்ம ரைடர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு அது என்ன பார்சல்னு கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போங்க. முடிஞ்ச அளவுக்கு பில் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் சப்போஸ் எங்கேயாவது பிடிச்சி திடீர்னு பாக்ஸ் வைக்கினா ஓப்பன் பண்ணாங்கன்னா நீங்கள் முன்னாடியே உங்கள் ஃபோனை எடுத்து ஒரு வாட்டி நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க உங்கள் ரெஃபரன்ஸுக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் கஸ்டமர் நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி ஆச்சுன்னு சொன்னால் கூட அவங்க நம்ப மாட்டாங்க பாக்ஸ் கிட்ட ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா. அதனால வந்து நீங்கள் போலீஸ் அவங்க மேலெலாம் கொஞ்சம் கடுப்பாகாதீங்க. ஏன்னா அவங்க வந்து என்ன பார்க்குறாங்கன்னா இந்த மாதிரி ஃபேரான ஒரு எலெக்ஷன் நடக்கணும், அதுதான் அவங்களோட மெயின் எய்மு. ஏன்னா நிறையா அமௌண்ட்டு அதுக்கப்புறமேட்டு கிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் நிறையா ஷேர் பண்ணுவாங்க இந்த மாதிரி பார்சலில். முடிஞ்ச அளவுக்கு கேஷு இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம ஓன் அமௌண்ட்டே கூட 50,000க்கு மேலே எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக பிடிச்சிருவாங்க, சீஸ் பண்ணுருவாங்க. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு 50,000க்கு கீழே அமௌண்ட்டு மோஸ்ட்லி எடுங்க. ஏன்னா எப்பவுமே எடுக்காதீங்க அதுக்கு மேலே இருக்க அமௌண்ட்டு. இது அன்றைக்கே சொல்லலாம்னு பார்த்தேன், பட் ஆனால் அன்றைக்கி டைம் கிடைக்கல, 2 நாள் வீடியோ எடுக்கல. அதனால தான் கொஞ்சம் இது நாளைக்கு தான் போஸ்ட். இது வந்து இன்னைக்கு இது வந்து வியாழக்கிழமை தான் போஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஆஹா, நம்ம அந்த பக்கம் போகணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரோடு மேப்பில் அப்போவே காட்டுச்சு. இப்போ தள்ளி அந்த ரோடில் போயிட்டு போகிற மாதிரி நம்ம தான் தெரியாமல் இந்த ரைடு வந்துட்டோம். ஆனால் இந்த மாதிரி ஆர்டருக்கெல்லாம் நீங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஆனாலும் பரவாயில்லன்னு போயிட்டு போகிறது வந்து ஒட்டுங்க. ஏன்னா 800 ஆர்டர்ல இப்போ 800 நம்ம எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். 700 வரும் கிட்டத்தட்ட கையில். 700, ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 710 ரூபா அந்த மாதிரி நமக்கு அமௌண்ட் வரும். பட் அவ்வளோ ஈஸி இல்லைல்ல 700 எடுக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். 4 மணி நேரம் ஆகும் அட்லீஸ்ட். அதனால வந்து இந்த மாதிரி ஆர்டருக்கெல்லாம் நம்ம அழகாக எடுக்கலாம். அவர் வேறு ரிட்டர்ன் ஆர்டர் சொல்லியிருக்காரு, அது ஒன்று தான் பெரிய ப்ளஸ். அவர் அது கன்ஃபார்ம் சொல்லிட்டாருன்னா லக்கு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அதை போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வரேன் ஃபஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸ் தான் எடுத்தாச்சு. என்ட்ரி ஆகிட்டேன். கரெக்டாக 3 நிமிஷம் காட்டுது ஃபர்ஸ்ட் லொகேஷன். ஓகே 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 சரி, ஓகே ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த வல்லத்தாண்ட வந்துட்டோம். இது ஸ்ரீபெரும்புத்தூர்ல இந்த வல்லம் ஏரியா தான், வல்லம் மடக்கல் அந்த ஏரியா தான் இது. ஃபர்ஸ்ட் இது மொத்தம் 2 டிராப்பு. அதான் முதல்ல ஒரு யூனிட்ல போய் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு யூனிட்ல போய் கொடுக்கணும். அப்புறம் ரிட்டர்ன் எடுத்துட்டு வரணும் சொன்னாரு, ஏதோ ஒரு ப்ராசல், அது எப்படின்னு தெரியல. அது அமௌண்ட் வந்து டைரக்டா தான் கொடுப்பாங்க நினைக்கிறேன். 800 ரூபாய் பில்லு, 828 ரூபாய். எவ்வளோ கொடுப்பாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் போய் கொடுக்கணும். அவ்வளோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியில் என்ன இதுன்னா நம்ம அந்த செக்யூரிட்டி கிட்ட சைன் போட்டு அப்புறம் உள்ளே போய் கொடுக்குறது அதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் டைம் ப்ராசஸ் லேட் பண்ணுவாங்க, அது ஒன்று தான். ஏன்னா இந்த மாதிரி ஆர்டர்லாம் வந்து ஒர்த்து தான். ஏன்னா வந்து 2 வே ட்ராப்பில் போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரணும்னா நல்ல அமௌண்ட் தான். ஒரு ஆர்டர் ஓட்டினாலே போதும் இல்லை, ஒரு ஆர்டருக்கு ஒரே ஒரு ஆர்டர் ஓட்டினாலே நமக்கு ஈஸியாக அமௌண்ட் வந்துடும். அமௌண்ட்டு சொல்ல மறந்துட்டேன், 828 ரூபா. கிலோமீட்டர் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 52 கிலோமீட்டர் இருந்துச்சு. கொஞ்சம் ஷார்ட்டாக வந்தனால 50 கிலோமீட்டரு. ஒரு கிராமத்துக்குள்ளே பூந்து வந்தேன். இந்த வல்லத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு ரோடு வந்துச்சு, அதில் பூந்து வந்தேன்.
அதனால வந்து 50 கிலோமீட்டருக்கு 828 ரூபா ஸ்கூட்டர்ல போட்டிருக்காங்க. நமக்கு கையில வந்து 720 ரூபாய் அந்த மாதிரி வந்துடும். அங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பார்ப்போம் வெயிட்டிங் சார்ஜ் ஆட் ஆகுதோ அப்படின்னு. ஆட் ஆனா நல்லா இருக்கும். இந்த ஒரு யூனிட்லயும் தனித்தனியா வந்து இந்த ஸ்டோரேஜ் ரூமு அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. நம்ம அவங்க கிட்ட சைன் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் போற மாதிரி இருக்கும். ஓகே, நான் இந்த ஆர்டர் வந்து என்னோட வீடியோ எடுத்துற ஃபோனில் தான் வந்து அந்த ஆர்டரை எடுத்திருக்கேன். அதனால தான் வந்து அந்த எடுக்கும் போது பிக்கப் பண்ணும் போதெல்லாம் கொஞ்சம் ஃபுட்டேஜ் கவர் பண்ண முடியல. ஸோ போய் கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆட்டோமேஷன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஐட்டம் வந்து பேக்கில் இருந்துச்சு. அதை வந்து முதல் லொக்கேஷனில் கொடுத்துட்டோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை ரிட்டர்ன் கொண்டு போகணும். போகும்போது இன்னும் இந்த 2 பாக்ஸையும் எடுத்துன்னு போயிட்டு இன்னொரு இடத்துல கொடுக்க வேண்டியது இருக்குது. கொடுத்துட்டு அங்கேருந்து மறுபடியும் ஒரு பாக்ஸை பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு தான் கிண்டிக்கு போகணும். மறுபடியும் கொஞ்சம் சொதப்பலான ஆர்டர் தான், ஆனால் அமௌண்ட்டுக்கு ஓகே தான் சொல்லப்போனால். பட் அந்த கம்பெனினால பில்லு அது இதுன்னு எல்லாமே கரெக்டாக கொண்டு வரணும். அதுக்கு தான் ஒன்று. இவங்க கொடுக்கும் போதே பில்லு கரெக்டாக கொடுக்கல. அதுக்கப்புறமேட்டு மறுபடியும் பில்லில் குவான்டிட்டி தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க. நம்ம ஆக்சுவலி 3:30 மணிக்கு ரீச் ஆனோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 4:15 ஆகுது. இந்த முதல் லொக்கேஷனுக்கே சொல்கிறேன். இதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கே போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2வது லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுக்கு பக்கத்து பில்டிங் தான். 2 பில்டிங் பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். யார் லாரிக்காரவர் நடுவில் இருக்கான். 1 வேலையே போயிடலாம். 2 கிலோமீட்டர் காட்டுது, 2.5 கிலோமீட்டர் காட்டுது. ஆனால் இப்படி வந்தால் 200 மீட்டர் தான். இவங்ககிட்ட போய் இதை கொடுத்துட்டு அப்புறமேட்டு இன்னொரு கம்பெனியில் போய் அந்த பாக்ஸ், ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸை பிக்கப் பண்ணிட்டு வரணும். நம்ம இந்த இடத்துல க்ளோஸ் பண்ண உடனே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம போட்டு ஆன் பண்ணுறோம். போகிறதுக்குள்ளே எதனா ஒரு ஆர்டர் இருக்குன்னா அது எடுத்துன்னு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது 2த்தையுமே தான் நம்ம கொடுக்கணும். இது 2த்தையுமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இடத்துல ஆட்டோமேட்டிக் 5ன்னு இன்னொரு யூனிட் இருக்குது. அங்கே போயிட்டு பிக்கப் பண்ணணும் பாக்ஸை. அதை பிக்கப் பண்ணிட்டு இந்த ஒரு கவரை அந்த பாக்ஸையும் எடுத்துகிட்டு கிண்டி மறுபடியும் பிக்கப் பண்ண இடத்துக்கே போய் கொடுக்கணும். எவ்வளோ அமௌண்ட் சொல்லியிருக்காங்க தெரில, பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த 2 ஆர்டருமே ஒரு வழியாக கொடுத்து முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு வந்தோம். இப்போ மணி பார்த்தா 4:45 ஆகுது. 1.25 மணி நேரம் இந்த 2 ஆர்டர் கொடுக்கறதுக்கு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இந்த லாங் ஆர்டர்லாம் வந்தீங்கன்னா அது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த கம்பெனிஸ்லாம் ஃபார்மாலிட்டி முடித்து எல்லாம் செக் பண்ணி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகும். அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரிட்டர்ன் ஆர்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா, இதுவும் அதே தான். அதோட கம்பெனியோட இன்னொரு யூனிட்டு. அங்கே போயிட்டு தான் அந்த பாக்ஸை பிக்கப் பண்ணிட்டு போகணும். பட் நம்ம இந்த ஆர்டர் க்ளோஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த ஆர்டரு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வச்சு பார்த்தீங்கன்னா 935 ரூபா கிட்ட வந்தது. அதாவது வந்து நம்ம கையில் வந்து 885 ரூபா. கொஞ்சம் அங்கே வெயிட்டிங் டைம் பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த வெயிட்டிங் டைம் வந்து ஆட் ஆகி வந்துருச்சு. மொத்தம் 885 ரூபா. இப்போ ரிட்டர்ன் போனதுக்காக எவ்வளோ அமௌண்ட்டு சேர்த்து தராரு அப்படின்னு அங்கே போனாதான் தெரியும் நமக்கு. என்ன ஒன்று, இங்கே டைம் ஆக்கிட்டாங்க. இங்கே ஒரு 1 hour டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அப்புறம் பிக்கப் பண்ணும்போதும் அவங்க 1 hour ஆக்கிட்டாங்க. அதனால் 2 மணி நேரம் டைம் அங்கேயே போயிடுச்சு வேஸ்ட்டாக. போனவொடனே பட்டுன்னு அவங்க வெளியே வாங்கிட்டாங்கன்னா நமக்கு நல்ல வசதியாக இருக்கும். கொடுத்தோமா, வந்தோமா, கிளம்பணுமான்னு இருக்கலாம். அதுதான் அவங்க பண்ணுற சொதப்பலே.
இந்த பாக்ஸ் எவ்வளோ பெரிய பாக்ஸ் தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, முடிஞ்ச அளவுக்கு ரெண்டுத்தையும் சீக்கிரம் கொடுத்துட்டு 4 மணிக்கு இங்கேருந்து கிளம்பிடலாம்னு நினச்சேன். 4 மணிக்கு கிளம்புனா கிட்டத்தட்ட ஒரு 5, ஒரு 5:30க்கு அந்த மாதிரிலாம் வந்து நம்ம அந்த லொக்கேஷன் வந்து சேர்ந்துடலாம். அப்போ அந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்காது. இப்போ நம்ம கிளம்புற டைம் 5 மணி ஆகிடும். 5லேருந்து நம்ம அங்கே வர்றதுக்கு, அதுவும் அந்த கிண்டி அந்த சர்தார் பட்டேல் ரோடு, அந்த ரோடுலாம் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும் இப்போ போகும்போது. அது ஒன்று தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். சரி பார்த்துக்கலாம், விடுங்க. ஏன்னா ரிட்டர்ன் இப்போ ஒரு ஆர்டர் வந்தது, ரிட்டர்ன் ஆர்டரு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 560 ரூபா, 51 எஸ்டேட்டு. ஆனால் ஒரே செகண்டில் எடுத்துட்டாங்க. எடுக்கிற ஐடியா இல்லை ஃபஸ்ட்டு, இருந்தாலும் நம்மளால எடுத்துருக்க முடியாது, அதான் உண்மை. ஓகே, இங்கே தான் பிக்கப் பண்ணோம். ஆயிரத்தி ஐநூறு. ஓகே ப்ரோ. கால் போய் இருக்குயா சரவணாக்கா? இல்லை ஏகேஎஸ்கே இருக்கிறேன். சரவணாக்கா, சரி ஓகே. $478 நம்பர். அது பிக்கப் பண்ண 2 பாக்ஸ் இருந்துச்சு, 1500 சொன்னாரு ஒரு. சரி ஓகே ஓகே. ம். ஆ சரி ஓகே ஓகே. ஆமாம் ஆமாம், 500 தான் போட்டிருந்தாங்க, அதனால தான் டவுட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. ம் சரி ஓகே ஓகே. ஹலோ. பிக்கப் பண்ணிட்டேன் சார், 1500 தான் சொன்னாங்க. இன்வாய்ஸ் 500 கொடுத்துருந்தாங்க, அதனால சரி டவுட் ஆகி கேட்டேன். ஓகே தானே? சரி ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை பிக்கப் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சம் பெரிய சைஸ் தான். ஆனால் வெயிட் இல்லை, தக்க தான் ஃபுல்லாகவே. பார்க்க தான் அவ்வளோ பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா உள்ளே ஃபுல்லாக அந்த எம்ஆர்ஐ ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷீட்டு மட்டும் தான் உள்ளே வச்சுருக்காங்க. ஓகே, கரெக்டாக இங்கேருந்து மறுபடியும் ரிட்டர்ன் வந்து 52 கிலோமீட்டர் வந்தது. 52 கிலோமீட்டர். ஓகே, போய் போகலாம். நம்ம போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 மணி ஆகிடும் நினைக்கிறேன். டைம் ஆகிடும் கண்டிப்பாக, 7 மணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் அமௌண்ட் சொல்ல மறந்துட்டேன்ல, அது 935 வந்துச்சு, 885 ரூபா. நமக்கு எவ்வளோ வந்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு 828 ரூபா வந்து நமக்கே வந்துச்சு அமௌண்ட்டு. போட்ட கமிஷனே 111 ரூபா எடுத்துட்டு. ஓகே, இவங்களும் இப்போ கொடுக்கும்போது அதே அமௌண்ட்டு கொடுத்தாங்கன்னா செம்மையாக இருக்கும். கரெக்டாக 2000 ரூபாய் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம், கரெக்டாக 8 மணி நேரம். 8 மணி நேரத்துக்கு வந்து நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோன்னு பார்க்கலாம். 8 மணி நேரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட, அதிகம்தான். ஆனால் அதில் 2 மணி நேரம் இவங்க பண்ண டைம் வேஸ்ட் தான் காரணம். பாக்ஸ் விழாதுதான் நினைக்கிறேன், நல்லா பர்ஃபெக்டாக தான் போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம அந்த லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் ரிட்டர்னு. இந்த கிண்டி கஸ்தூரிபாய் நகரா அந்த ஏரியாவில் செம்ம டிராஃபிக்கு. போகும்போது கம்மி தான், ஆனால் வரும்போது வந்து எவ்வளோ ஆச்சு பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 40 நிமிஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. சரியான டிராஃபிக் தான்.
ஆ ஏகேஎஸ் ஏகேஎஸ் ஒன்று இருக்குல்ல, க்ளோஸ் ஆயிடுச்சா? க்ளோஸ் ஆயிருக்கா? ஏகேஎஸ்னு ஒரு கடை, லாஸ்ட் கடை. சரியா? சார் லொக்கேஷன் வந்துட்டேன். ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க. எந்த ஏரியா அது? ஆவடி தான். மியாட் ஹாஸ்பிட்டல், ஆமா. சரி ஓகே. சரி ஓகே ஓகே. ஏன்னா இப்போ அந்த வழியில் தான் வந்தேன், அப்படியே அப்படியே திரும்பி இருந்திருப்பேன். கார்ல போயிருக்கீங்களா? சரி ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து எவ்வளோ ஆர்டர் ஓட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் தான் ஓட்டிருக்கோம். நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, காலைல தரமணி போனோம், ஒரு 242 ரூபா வந்துச்சு அந்த ஆர்டருக்கு. அதுக்கப்புறமேட்டு இந்த அங்கேயே சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஒரு ஆர்டர் வச்சோன்னு பார்த்தீங்கன்னா 835 ரூபா. அது மொத்தமாக ரவுண்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, சாக்காயிருங்க, மொத்தமாக வந்து 2000 ரூபாய் அதோட ஆர்டரோட அமௌண்ட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 இடத்துல போயிட்டு ட்ராப் பண்ண சொன்னாங்க. ட்ராப் பண்ணிட்டு மட்டும் இல்லாமல் மறுபடியும் 2 இடத்துல இருந்து பிக்கப் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரணும். நமக்கு ஃபர்ஸ்டே வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சுன்னா 935 ரூபா வந்துச்சு. நமக்கு வந்து அதில் 835 ரூபா கேஷு. ஓகேங்களா, 835 ரூபா வந்துச்சு. அது பத்தாதுக்கு இப்போ ரிட்டர்ன் வந்தோம் பார்த்தீங்களா, ரிட்டர்ன் வந்தது சேர்த்து அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த லொக்கேஷன் போகணுமா, நான் உங்க காட்டியிருப்பேன் நினைக்கிறேன், அந்த கஸ்தூரிபாய் ரோடு அந்த ரோட்ல போயிட்டு வெயிட் பண்றேன். கடை பார்த்தா மூடி இருக்கு. அப்புறம் கால் பண்ணி கேட்டா அவங்க வந்து கிளம்பிட்டாங்களாம், அந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டு. பார்த்தா மியாட் ஹாஸ்பிட்டல். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தாவது நான் அப்படியே வந்து ஆலந்தூர்லேயே லெஃப்ட் கட் பண்ணி இருந்திருப்பேன். நம்ம அவ்வளோ டிராஃபிக்ல உள்ள போய் அங்கே போயிட்டு மறுபடியும் சொன்னோடனே ரிட்டர்ன் கிளம்பி இந்த ரூட்ல வந்து மியாட் ஹாஸ்பிட்டல் வந்து வெயிட் பண்ணேன், அந்த கேஎஃப்சி அந்த. ஸோ நான் கேட்கவே இல்லை அமௌண்ட்டை. அவர்கிட்ட கேட்டேன் எவ்வளோ ஆச்சுன்னு. இந்த மாதிரி அப்போ பில்லு 935 ரூபா வந்துச்சு, ரிட்டர்ன் வந்தோம். அதுக்கப்புறமேட்டு இந்த இப்போ அந்த கடையிலேருந்து மறுபடியும் நம்ம மியாட் ஹாஸ்பிட்டல் வந்தோம் பார்த்தீங்களா, ஸோ அப்படி மொத்தமாக சொன்ன உடனே அவரே வந்து 2000 ரூபா பே பண்ணிட்டாரு. ஸோ நம்ம இன்னைக்கு மொத்த அமௌண்ட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா, ஒரே ஆள் 2000 ரூபா ஆயிடுச்சு. 2000 ரூபா அப்படியே ரவுண்டாக கொடுத்துட்டாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 885 வந்து அவர் கேஷ் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு. இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா 2000 ரூபாவா, அப்போ 1115 ரூபாய் ரிட்டர்ன் வந்ததுக்கு கொடுத்துருக்காரு. ஓகே, கிலோமீட்டர் நோட் பண்ணிடலாம். 19,515 19,515 ப்ளஸ் வந்து இங்கேருந்து வீட்டுக்கு ஒரு கரெக்டாக ஒரு 14 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு போவேன். ஸோ 19,529 கிலோமீட்டரு. காலையில் எவ்வளோ இருந்துச்சுன்னா 19,377 கிலோமீட்டர் இருந்துச்சு. இன்னைக்கு மொத்தமாக 152 கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோம். 152 டிவைடட் பை 219 ரூபா வந்து நம்ம இன்னைக்கு பெட்ரோலுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தா நம்ம அந்த ஆர்டர் என் ஐடியில் வந்து 242 ரூபா. அதை நான் சைடில் போடுறேன் நான் எவ்வளோ வந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் இவர் அனுப்புனது நீங்கள் நம்ப இருக்க மாட்டீங்க, இருந்தாலும் கூகுள் பேலேருந்து எடுத்து காட்டுறேன். தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக 2000 ரூபா வந்து பே பண்ணியிருந்தாரு. ஸோ மொத்தமாக எவ்வளோ பார்த்தீங்கன்னா இது 219 ரூபா வந்து பெட்ரோலுக்கு ஆயிருக்கு. ஸோ 2000 ரூபா ப்ளஸ் 242 ரூபா காலில் ஓட்டுந்து மைனஸ் 219 ரூபா. இன்னைக்கு நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 2023 ரூபா. மணி 9 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம 3 மணி நேரம் சும்மா தான் இருந்தோம். இவர் கொடுக்கறதுக்கு 1 ஹவர் லேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனி 2 கம்பெனிலே 1 மணி நேரம் 2 மணி நேரம் லேட் பண்ணிட்டாங்க. மொத்தம் 3 மணி நேரம் வேஸ்ட்டாக போயிடுச்சு. பரவாயில்ல, இன்னைக்கு கரெக்டாக ப்ராஃபிட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 2023 ரூபா வந்து நம்ம ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். ஓகே கைஸ், நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போடல. இன்றைக்கே 12 ஹவர் வீடியோ ஓட்டலாம் பார்த்தேன். பட் ஆனால் ஜித்தினை பிக்கப் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணிட்டாங்க, அழுதுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் அதை பிக்கப் பண்ண போகிறேன்.
ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். சேலஞ்சு போடலான்னு பண்ணிட்டு இருக்கேன். பட் நம்ம நெக்ஸ்ட் டியூஸ்டே வந்து அந்த சேலஞ்சு ட்ரை பண்ணலாம். 12 ஹவர்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே கைஸ், பாய், டேக் கேர்.